இப்ப இப்ப அம்மா நிலைமை வந்து இப்ப தனிமையில் இருக்கிற அவைக்கு கணவனும் இல்லை பிள்ளைகளும் இல்லை, அவ திருமணம் முடிக்கல சிறு வயதிலேயே கணவன் இல்லாததால இப்ப அவைக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைவா இருக்கு. இப்ப அவைக்கு அந்த கண்ணாடி ஒன்று எடுக்கிறதுக்கான உதவி இப்ப கேட்டு அவ பார்க்க வந்த இடத்துல கேட்டவ. அப்ப அந்த பணத்தை கொடுப்போம், என்ன பெரிய ஒரு உதவியா இருக்கு. நீங்க வீடியோ பார்க்கலாம், அப்ப வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அப்ப பவுடர் கோலைக்கு 5 ரூபா 10 ரூபா போட்டு வைக்கிறேன் நான் காசு. அந்த காசுல மகன் வந்த நான் நினைக்கவே இல்லை நான் வருவேன் உயிரோட. அவ்வளவு சித்திரவதைப்பட்டு அதுவும் பாருங்களேன், 23 வயசுல நடந்திருக்கு இந்த கொடுமை. ஆனா அந்த கட்ட இது மட்டும் நடக்கல, அவ்வளவு சித்திரவதை. தும்பு கட்டால தொட்டு வருவானுங்கள்மா, இப்படி கட்டி போட்டு கை 2ஐயும் சேர்த்து இப்படி இந்த கை 2ஐயும் சேர்த்து இப்படியே கட்டி மேல டெலி அடியாமண்டு அதுல போட்டு கைத்துக்களால் இழுத்து இந்த பெரும்பிரல் இப்படி தண்ணிக்கிறேன் உள்ளெழுப்பம் தொங்கும் பெரும்பிரல் அது மட்டும் அப்படின்னு சரியான அடியாக்கினேன். நம்மளோட உறுப்பை தொம்பு கட்டால தொட்டு வருவான். ஒரு கிரிக்கெட் பொருள் அது 8 பேர் சேர்ந்தேன கடிச்சவன். அப்பா நான் கேட்டேனா, நீ ஒரு அம்மாவில் பால் குடிச்சிருந்தாண்ட கையை விட்டு போட்டு அடிக்கண்டியோன்னு நான் வந்துட்டு அதான் எனக்கு இடிச்சு பல்லு கலட்டினவன். 5ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு இப்படி பாதிக்கப்பட்டு வந்துட்டீங்க. இப்ப நீங்க இருக்கிறது நீங்க பிறந்த இடம் தானா? இது அம்மா அப்ப உங்களோட அம்மா அப்பா உங்களோட சகோதரங்கள் யாருமே இல்லம்மா. எனக்கு 14 வயது அம்மா சாக்க அம்மா செத்துட்டாவு. அதே போல யாழ்ப்பாணத்துல ஒரு தம்பி அடிவட்டுத்தார். மற்ற தங்கச்சி இருக்காவு, அவ கஷ்டம் ஊரணியில இருக்காங்க, அவ கஷ்டம். தங்கச்சி அப்பா செத்துட்டார் பாம்பு அடிச்சு. தனியா அவரு இல்லம்மா, அப்படித்தான் இருந்தா வந்திருப்பேன். 2005ஆம் ஆண்டு. 2005ஆம் ஆண்டு. அடுத்தது இப்ப சொன்னீங்க, இப்ப உங்களை பிடிச்சது போய் அடிச்சுன்னு சொன்னீங்க, வயிற்றுல ஒரு பிள்ளை இருந்தது எல்லாம் ஜெயில. எனக்கு 2005 தான் நானும் பிடி வெட்டமான அவரும். அதாவது 2010 தான் வந்தேன். அதுல இருந்தாண்ட பல்லெல்லாம் கலட்டி எனக்கு கையோட்டச்சு கொழுவி இருக்கு இந்த கை பாருங்க. என்னை விட மாட்டான்னு 2 தான் இது செஞ்சிருந்தேன். உள்ளுக்கு இருந்து சுவிஸ் எம்பசிக்கு ஒரு பிள்ளைகிட்ட யாழ்ப்பாண பிள்ளைகிட்ட சொல்லி லெட்டர் எல்லாம் எழுதுனேன். இந்த இது அல்ற வீட்டை போறேன். ஒரு 20 வருடம் வரைக்கும் அந்த வீடு கட்டி ஓமா நெரிக்கும் உடைஞ்சு துண்டு துண்டா முறிஞ்சு இருக்குமா உள்ளுக்கெல்லாம் முறிஞ்சு போய் உள்ளுக்கு முறிஞ்சு இருக்கி அந்த பக்கம் எல்லாம் பார்த்தா தெரியும். இந்த மூலையில எல்லாம் முறிஞ்சு போயிருக்குமா, முறிஞ்சு போயிருக்கு. இல்ல மேல பார்த்தாலே விழுங்க இந்த ஓடு பணிஞ்சிருக்கிறது. அது தெரியுது இல்ல எனக்கு. இந்த கண்ணும் இப்ப கொஞ்சம் ஜலப்படி சவுமா. ஏன் நம்ம அந்த கண் தெரியாம போகுது? இது அங்க இருக்க கணக்கு அடிச்சவங்க ஜெயில இருந்தனா. சரி ஓகே. இப்ப அம்மாட ஒரு கதை ஒன்று இருக்கு. யுத்த காலத்துல பாதிக்கப்பட்டு கணவனெல்லாம் இழந்துட்டு ஒரு தரம் இல்ல. எனக்கு வயிற்றுல ஒரு புள்ள இருந்தமான்னு அது ஜெயில அடிக்க கட்டி தூக்கி எல்லாம் போயிட்டு. தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி, இன்றைய தினம் நான் எங்கே வந்திருக்கிறேன் என்றால் மட்டக்களப்பு மாவட்டம் 200வில் உன்னிச்சை என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஓகேங்க. இப்போ 3 நாட்களாக மட்டக்களப்பில் மழை பெய்து கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் வரும்போது மழை பெய்து கொண்டா இருந்தது. நீங்கள் இப்போ இந்த இடத்த பார்த்தாலே தெரியுது மழை பெய்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த இடத்த பற்றி நான் கட்டாயமாக சொல்லணும். இப்போ நான் வந்த பாதையை நான் காட்டலை, என்ன ஆட்டோவில் வந்தேன். நாங்கள் இப்போ மழை அதனால் ஆட்டோவில் வந்தேன். இப்போ வந்த பாதையே ரொம்ப மோசமாக இருந்தது. ஒரு காட்டு பாதையெல்லாம் வந்த யானைகள் எல்லாம் இருக்காம். அது பொழுதாகினா வருமாம். இப்போ நாங்கள் பகல் டைமில் வந்திருக்கேன் தானே, அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்த பற்றி இப்போ சில விஷயங்கள் எல்லாம் இப்போ அம்மாட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சு கொள்வோம். என்னென்னு சொன்னால், எனக்கும் புது இடம். இப்போ முதல் தடவையாக இங்கே வந்து ஒரு முதல் குடும்பத்தை நான் பார்க்க போகிறேன். இப்போ இந்த அம்மாவை அறிமுகப்படுத்தி விட்டது இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்ன்னு சொல்லலாம். இப்போ எனக்கு நண்பராகிட்டாருன்னு சொல்லலாம். ஓகே. இப்போ அம்மா கஷ்ட நிலைமையில் இருக்கிறாவோ, இப்போ அம்மாவோட கஷ்டத்தை வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். நீங்கள் வளைச்சி பாருங்கள், ஃபுல்லாக இந்த வயல்வெளிகளும் காடுகளும் மலைகளும் தான் இருக்கு. ஃபுல்லாக வயல்வெளியும் காட்டு துண்டுகளும் தானே. இப்போ
முக்கியமா என்ன சொல்லணும்னு சொன்னால் இந்த அம்மாவை பத்தி, இந்த அம்மா தனிமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களாம். சரி, ஓகே, தொடர்ச்சியா பேசுவோம். இப்ப அம்மாவை தான் இப்ப பார்க்க வந்த நாங்க. இப்ப சொல்ல போனால் இந்த வீட்டுல இப்ப நீங்க மட்டும்தான் தனியா இருக்கிறீங்க. சரி, ஓகே. அம்மான பேர் என்ன? சின்னத்துறை உதயராணி. சின்னத்துறை உதயராணி. ஒரு வசதியும் இல்ல. கியூஆர் காசு 4000 அப்படி தருவாங்க. பிச்சை சம்பளம் 2 மத்திய காசு 500 ரூபா தருவாங்க. அதுகளை தான் எடுக்கிறேன் நான். வேற ஒரு இதுவும் இல்லை தம்பி. யாரும் களவட்டி பிச்சைகளுக்கு தந்தாங்கண்டா போறேன் நான். போறேன் நீங்க அப்படி சில வேளையில எனக்கு இந்த கை உடைஞ்சுது. மற்றது இந்த கண் தெரியா. அடுத்த இந்த கண்ணு தெரியுது இல்லம்மா எனக்கு. கண் தெரியுது இல்ல. இந்த கண் துப்புரா தெரியா. துப்புரா தெரியுது இல்ல. இல்ல இது தெரியும். கண்ணை பார்த்தாலே விளங்குது அந்த வெள்ளை. இது தெரியா. இதுல அப்படியே நம்ம கண்ணை காட்டு. அந்த என்ன சொல்ற அந்த கடலில வெள்ளை படலம் அது தெரியுது இல்ல எனக்கு. இந்த கண், இந்த கண்ணும் இப்ப கொஞ்சம் ஜலப்படி சவுமா. ஏன் நம்ம அந்த கண் தெரியாம போகுது? இது அங்க இருக்க கணக்கு அடிச்சவங்க ஜெயில இருந்தனா. சரி, ஓகே. இப்ப அம்மாட ஒரு கதை ஒன்று இருக்கு. யுத்த காலத்துல பாதிக்கப்பட்டு கணவன் எல்லாம் இழந்துட்டு ஒரு தரம் இல்ல. எனக்கு வயிற்றுல ஒரு புள்ள இருந்தமான்னு அது ஜெயில அடிக்க கட்டி தூக்கி எல்லாம் போயிட்டு. என்னமா நடந்தப்ப அதை சொல்றீங்க? என்ன சொன்னாலம்மா இப்ப இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கான காரணம் ஒன்று இருக்குது. அது என்னண்டா எல்டிடில இருந்தேன்னு சொல்லி நான் அங்க நிறைய இருந்தேன். நான் யாழ்ப்பாணத்துல அதுல இருந்தா என்ன பிடிச்சி. நீங்க இருந்தீங்களா? பிடிச்சு கொண்டு போய் என்ன அடிச்சவங்க நான் கல்யாங்கட்டி இந்த மனுஷனும் அவர் போல நாய்த்துறன்னு சொல்லி அதுல இருந்தான். அவரு வயசான ஆள் தான். நீ உங்க ஐயக்கம் தான் பாத்துக்கிட்டு எனக்குண்டா நான் சின்ன வேலைக்கு இல்லை அண்ணன் நான் கொழும்புல. அப்ப எனக்கு அந்த ரூட்டுகள் தெரியுமெண்டு தானே அவங்க என்ன பிடிச்சி அவருக்கு கல்யாணம் கட்டி கொடுத்த. அவர் வயசான மனுஷன். இப்ப காணா போயிட்டாரா, இருக்காரா, செத்துட்டாரா, ஒரு முடிவும் தெரியாது. தனியா அவர் இல்லம்மா. அப்படித்தான் இருந்தா வந்திருப்பேன். 2005. 2005ஆம் ஆண்டு. 2005. அடுத்தது இப்ப சொன்னீங்க இப்ப உங்களை பிடிச்சது போய் அடிச்சுன்னு சொன்னீங்க. வயிற்றுல ஒரு பிள்ளை இருந்தது எல்லாம் ஜெயில. எனக்கு 2005 தான் நானும் பிடி வெட்டமான. அவரும் 2010 தான் வந்தேன். அதுல இருந்த பல்லெல்லாம் கலட்டி எனக்கு கையோட்டச்சு கொழுவி இருக்கு. இந்த கை பாருங்க, இந்த கொழுவி தான் இருக்குந்தா கட்டி தூக்கி அடிக்கிறதுல இந்த மூட்டும் சேருங்க. நமக்கு எல்லா மூட்டும் ஒரு மாதிரி இருக்கല്ലോ நல்லா. கட்டி தூக்கி அடிச்சோம். கட்டி தூக்கி அடிச்சுதான் நான் இது செஞ்சேன். எத்தனை வயது இப்ப உங்களுக்கு? எனக்கு 53மா. 53. எத்தனை வயதுல நடந்தது இப்ப உங்களுக்கு? இப்ப 2005 பார்க்க வேண்டியது தானே. இப்ப 2025 20 வருஷத்துக்கு முதல்ல 23 வயசுலயா? இப்ப 23 வயசு. 23ஆமா. எனக்கு படிக்கலப்பா நான். அதான் இப்ப 20 வருஷம் சித்திரவதப்பட்டேனாமா. கடுமையா இந்த தலையில எல்லாம் உடைஞ்சிருக்குமா எனக்கு. இதெல்லாம் உடைஞ்சிருக்கு அடிச்சு. இந்த நான் உயிரோட வருவேன் நினைக்கலப்பா. நான் என்ன விட மாட்டான்னு தான் இது செஞ்சிருந்தேன். உள்ளுக்கு இருந்து சுவிஸ் எம்பேசிக்கு ஒரு பிள்ளைகிட்ட யாழ்ப்பாண பிள்ளைகிட்ட சொல்லி லெட்டர் எல்லாம் எழுதுனேன். எழுதி திரிக்க குளிச்சு திரிக்கன்னு சின்னத்துறை உதயராணி நம்பர் என்ற நம்பரை கூப்பிட்டு இது செஞ்சாங்க. அப்ப போன ராணி என்று கணக்கு அடிக்காங்க. எல்லாரும் ஓடு நாளுங்கள். கடைசிக்கு நான் தான் சுவிஸுக்கு போறேன் அப்படி அப்படியாண்டு என்ன விடுதலை ஆக்கி கோட்சி கொண்டு போய் இது கோட்சியில ஒரு சொன்னான், நீ வெளியால போக உன்னை நான் ஆளுட்டு கடத்துவேன் சொல்லி சொன்னேன். ஆளுட்டு தூக்குவேன். அதே போல மகன் பாரன் ஒருதன் கார் பேனுக்குள்ள இருந்து இப்படி பேப்பர் வாசிக்க ஏன்னா அங்கேயா போறா வெளிக்கடைக்கா போறா விடுதலை ஆயித்தானே பா நான் கொண்டு அவர்த்த விடுறான். நான் சொன்ன உண்ட வேலையை பார்த்து நீ போடா, நான் 2 வாட்டில் எனக்கு இவ்வளவு தூரம் நடந்து வந்தேன், எனக்கு போக தெரியாடா, நான் போவேன் வண்டியல்ல. இல்ல வா வா கொண்டு விடுறேன். வேலையை பார்த்துட்டு நடைய கட்டணும். ஒரு வயசான ஐயா வந்தார். அந்த ஐயாட்ட சொன்ன, கொஞ்சம் நில்லுங்க ஐயா, எங்க போறீங்க? இந்த வெளிக்கடைக்கு போறேன் மகள். இது எங்க நடக்குதுண்டா அழுக்கடையில கை கோட்சிலாம் எனக்கு இது விடுதலை ஆக்க போறாங்க என்ன. அப்ப ஓடி போனேன். நான் ஓடி போய்த்தான் ஒரு முஸ்லிம் ஆள்கிட்ட சொல்லித்தான் இந்த தம்பிர பேரை சொல்லித்தான் டெலிஃபோன் நம்பரும் எடுத்து நான் வந்தேன். நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து தப்பி பவுடர் கோலைக்கு 5 ரூபா 10 ரூபா போட்டு வைக்கிறேன் நான் காசு. அந்த காசு இல்லாம வந்தேன். நான் நினைக்கவே இல்லை நான் வருவேன் உயிரோட. அவ்வளவு சித்திரவதைப்பட்டு. அதுவும் பாருங்களேன் 23 வயசுல நடந்திருக்கு இந்த குடும்பம். ஆனா அந்த கட்ட இது மட்டும் நடக்கல, அவ்வளவு சித்திரவதை.
தும்பு கட்டால தொட்டு வருவானுங்கள்மா இப்படி கட்டி போட்டு கை ரெண்டையும் சேர்த்து இப்படி இந்த கை ரெண்டையும் சேர்த்து இப்படியே கட்டி மேல டெலி அடியாமண்டு அதுல போட்டு கைத்துக்களால் இழுத்து இந்த பெரும்பிரல் இப்படி தண்ணிக்கிற உள்ளழுப்பம் தொங்கும் பெரும்பிரல் அது மட்டும் அப்படின்னு சரியான அடியாக்கினேன். நம்மளோட உறுப்பை தொம்பு கட்டால தொட்டு வருவான் ஒரு கிரிக்கெட் பொருள் அது 8 பேர் சேர்ந்து எனக்கு அடிச்சோம். அப்பா நான் கேட்டேனா நீ ஒரு அம்மாவில் பால் குடிச்சிருந்தாண்ட கையை விட்டு போட்டு அடிக்கண்டியோன்னு நான் வந்துட்டு அதான் எனக்கு இடிச்சு பல்லு கலட்டினோம். அவட செத்து போன மாதிரி எனக்கு விநாசல் அடிக்க சொன்னானுங்கள். சிங்களத்தால சொல்றானுங்க அடே செத்து போயிடுவாள். அவன் சொல்றான் செத்தா பரவாயில்ல கடல் பக்கத்துல நீ வெளிக்க இந்த பூசா கடல் களத்துற அதுக்குள்ள தூக்கி எறியலாம் உண்டு தண்ணி தண்ணி கேட்டேன். நான் இப்படி சோடா மூடியில் எடுத்து மூக்குக்குள்ள ஊத்துனாரு. சோடா மூடி என்றாமா கிளாசி சோடா மூடி அந்நேரம் இந்த மூடி என்றாமா அதுல ஊத்தி அவ்வளவு சித்திரவதைப்பட்டு தான் நான் தப்புன்னா. மற்றது ஆண்டவர் மாமி ஒரு ஆள் மாமி என்று சொல்றேன்னா கொச்சி கடையில இருந்து ஆண்டவர் புத்தகம் கொண்டு வந்திருந்தவ. அப்ப இது கைக்குள்ள எப்படி இருந்த ஆண்டவர் இருக்காரு அவனுக்கு காட்டு வரேன். அவர் லீவ்ல வைத்தாரு. நான் சொன்னேன் நீயும் உண்ட பொஞ்சாதி உள்ளையும் லீவ்ல போவே அவர் கடைசி வரையும் போக மாட்டாருடா விடத்தையும் பார்த்து தாண்டா இருக்காரு நீ எனக்கு அடிச்சு ஆக்கினப்படுத்துறது என்று சொல்லி தெரிந்த நான் கடுமையான சித்திரவதைப்பட்டு இதெல்லாம் புடுங்கணும்மா புடுங்குறன்னு இப்ப உங்களோட ஸ்பீட்டுக்கு இடிச்சு அன்னையுமா சரியான இது அரிக்குமா பல்லெல்லாம் இதுல முழுதும் கலட்டியாச்சு. ஐசிஆர்எஸ் வந்து 300 ரூபா தரும் அந்த பல்லு இது அரிக்கிறத கலட்டுறதுக்கு. அப்படி கடன் பாதிப்பு தலை பாதிப்பு இந்த இதுல இருக்குமா நீங்க நல்லா பார்த்தேன் விட தெரிக்கி உடஞ்ச இதுல இருக்கி அடிக்கடி எனக்கு உண்டுன்னு தெரியாப்பா. இது இப்படி ரோட்ல ஓகே எல்லாம் உளுந்துருவாங்க எல்லாம் தூக்கி வந்திருக்காள். அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தருக்கும். இப்ப உறுதிப்படுத்தல் கடிதம் பார்க்கலாம் நீங்க கடன் சித்திரவதைப்பட்டு சின்ன வயசுல கொடூரத்தை அனுபவிச்சு வந்தனா. சரி ஓகே. உதயராணி அம்மான பேர் ஒன்னிச்சை 200வில். அப்ப அம்மா என்ன குறிப்பிட்டிருக்க இப்ப நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். கணம் ஐயா அவர்களுக்கு அறிய தருவது என்னவென்றால் இதுவரை காலமும் தனிமையில் கூலி வேலை செய்து வாழ்ந்து வருகின்றேன். எனக்கு இருப்பதற்கு ஒரு வீடு இல்லை. ஒரு சிறிய குடிலொன்றில் உள்ளென்று எழுதியிருக்கீங்க. மழை காலத்தில் இருக்கவும் முடியாது. நான் கடும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன். இதுவரையும் எனக்கு பிரதேச செயலகத்தாலும் என்னுடைய நிலையை பார்த்தும் எனக்கு ஒரு வீடு கூட தரவில்லை. எனவே எனது கஷ்ட நிலைமையை பார்த்து எனக்கு வீட்டினை திருத்துவதற்கு வெளிநாட்டில் வசிக்கும் ஒரு நபர் முன் வந்துள்ளார். எனவே நான் பெண் தலைமை குடும்பம் எனவும் எனக்கு உதவி புரியுமாறும் என்ன சொல்றீங்களா வெளிநாட்டுல இந்த தம்பியை சரி ஓகே சரி ஓகே சரி ஓகேம்மா. இப்ப நாங்க வந்து சொன்னாலம்மா உங்க நிலைமையை வந்து தெரியப்படுத்த போறேன். அதுக்காக தான் நானும் வந்திருக்கிறேன். வீடுன்னா நீங்க சொல்றீங்க. அப்ப இந்த வீட்டுல இருக்கிறது கஷ்டமா? இதுக்கு உள்ள பாருங்களம்மா தம்பியும் போய் பாருங்கப்பா. சரி நீங்களும் வாங்கலாம். நீங்க சரியான தண்ணியும் இதுவும் இந்த சிவராலையெல்லாம் வலியுமா கரண்ட் இதெல்லாம் ஒழுக்கு வைக்காத ஏனமே இல்ல ஊத்தி போட்டு திருப்பி காலையில இதே நுழம்பு வலைய எப்படி மடிச்சு விடுற என்னண்டு கேட்டாமான்னு அப்படியே குச்சுத்தாம எலி வரக்குள்ள அப்படி தலாணியல்ல இருக்கும். அப்புறம் நான் அதுலயே தலை வச்சு படுக்கணுமேமா அதுக்காக இப்படி மடிச்சு விட்டுருக்கேன். முழுதும் ஒழுகுன்னு அந்த வீட பாருங்களம்மா ஜால் அப்படியே வளைஞ்சு இந்த புளக் இதை தவிர இன்னரிக்கத்தை தவிர இவ்வளவு வேலை இது இல்லம்மான். அதே போல இன்னும் அறிக்கிறது இவ்வளவு வேலை இது இல்லை. இது எப்ப கட்டினீங்க? இது கனகாலம் தாமா. நம்ம இந்த இதுல இருந்து வந்துதான் உதவி மூலமா கிடைச்சா இல்ல நீங்களா கட்டினதா? இல்ல நான் இந்த ஒரு பொடிய நான் இந்த இதுல வேலை செஞ்ச வந்தான். அவன் மூலமா தான் இது இருக்கிற வீடு சரியான இதுமா. நீங்க பாருங்களேன் இந்த இடம் எல்லாம் இதெல்லாம் ஓட்டமான அப்படியே உள்ற அளவுக்கு நான் ஊத்தி போட்டு எடுத்து வைக்கிறேன். இதே இல்ல சும்மா கூட்டுறமான இதுலயே படுக்கிறான் நான். அப்படி ஒரு இது சரியான ஒரு
இதா கிடக்குஞ்சருங்க இந்த இதுல அம்மா சாச்சி கிச்சு போடல அப்படி ஏதால வலிஞ்சு இந்த பாருங்களம்மா இந்த இதுல வலியிரு இன்றைக்கு அடுப்புக்கு போயிருவேன் ஓடுதான் இந்த இதுல அடுப்பு போட்டுறோம் நம்ம அன்படத்தை அடுப்புக்கு போயிரும் உலகத்தோட பாக்கலாம்ங்கம்மா இந்தா இதெல்லாம் அப்படியே தோண்டு பட்டு நல்லா இருக்குஞ்சருங்க அப்படி அடம் இது பெரிய உதவியா இருக்குமா அரண்டான அவங்களுக்கு கடவுளுக்கு 2வது மாதிரி நிம்மதியா வருத்தம் அதெல்லாமே இருக்கிறது சுருண்டுத்தாவது படுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சரியம்மா ஓகேதான் பார்த்தா விளங்குதான் இப்படி நம்மள இப்ப துறையும் காட்டு விடுங்க அம்மாட எங்கேயும் பாத்திரம் போகலையுமான்னு இப்படிதான் அங்க போறேன் நான் இந்த இது வீட்டை போறேன் சிலாகெல்லாம் இப்ப சொல்ல போனால் இப்ப ஒரு 20 வருடம் வரைக்கும் அந்த வீடு கட்டி ஓமா நெரிக்கும் உடைஞ்சு துண்டு துண்டா முறிஞ்சு இருக்குமா உள்ளுக்கெல்லாம் முறிஞ்சு போய் உள்ளுக்கு முறிஞ்சு இருக்கி அந்த பக்கம் எல்லாம் பார்த்தா தெரியும் இந்த மூலையில எல்லாம் முறிஞ்சு போயிருக்குமா முறிஞ்சு போயிருக்கு இல்ல மேல பார்த்தாலே விழுங்க இந்த ஓடு பணிஞ்சிருக்கிறது இந்த பார்க்கலாம் இப்ப என்ன சொல்ற நடுவுல அம்மா மட்டும் இருக்கிற வளைச்சு காட்டு துண்டு தானே காட்டு துண்டு யானைகள் யானைக்கு அம்மா இதால இப்படி தும்மி போகும் யானை சத்தம் போட்டு அக்காக்கள் சத்தம் போடுவாங்க அந்த வீட்டு அக்கா பெரிய அப்பாடான்னு மக்கள் இந்த கம்பியில பிடிச்சி தின்னுட்டி பாக்குறப்பா போயிரு என்ன செய்ய நான் ஒரு டோர்ச் லைட்டும் இல்லமான் அதைத்தான் நான் சொல்லி இப்படி எடுத்து வளவுக்கு வரலமா எல்லாரும் ரூட்டையும் போய் போஸ்ட் கட்ட முழு பேர உடைச்சிருக்கு 2க்கு மட்டும் வரலமா அது நான் இப்ப நெஞ்சிட்டு பெட்ரோல் விக்கிறேன்னாமா பெட்ரோல் விக்கிறேன் அதான் நீ இப்ப சொல்ல போனால் நீங்க அடுத்த தெளிவான ஒரு விளக்கு தரணும் சரி ஓகே இப்ப நீங்க 5ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு இப்படி பாதிக்கப்பட்டு வந்துட்டீங்க இப்ப நீங்க இருக்கிறது நீங்க பிறந்த இடம் தானா இது அம்மா அப்ப உங்களோட அம்மா அப்பா உங்களோட சகோதரங்கள் யாருமே இல்லம்மா எனக்கு 14 வயது அம்மா சாக்க அம்மா செத்துட்டாவு அதே போல யாழ்ப்பாணத்துல ஒரு தம்பி அடிவட்டுத்தார் மற்ற தங்கச்சிரிக்காவு அவ கஷ்டம் ஊரணியில இருக்காங்க அவ கஷ்டம் தங்கச்சி அப்பா செத்துட்டார் பாம்பு அடிச்சு உங்களுக்கு எனக்கு எங்கட அம்மா கல்யாணம் முடிச்சம்மா வேற கல்யாணம் அதெல்லாம் 3 தம்பி மாதிரி எங்கட அம்மா சாக்க தங்கச்சி 1.5 வயசு எனக்கு 5 வயசு அப்ப அவங்களைய கூடி நான் தான்மா என் வாழ்க்கை எது செஞ்சு நான் தான் பார்த்தேன் தம்பியாக்கள் இல்லாட்டி நானும் உங்களை போல 5-6 புள்ள ஊட்டியோட இருந்திருப்பேன் உங்களை போல பிள்ளைகள் எனக்கும் வெளியே போயோ இன்னும் செஞ்சு உழைச்சி பார்த்திருப்பேன் என்ன செய்ய நான் இல்ல என் வாழ்க்கைய நான் இழந்து இப்படி கடைசிக்கு இவனுகள் கதையால அந்த கிழவனை கட்டி தந்து என்ன செய்வோம் அதான் இப்ப உங்களை அறிமுகப்படுத்தி விட்டு வரும் அதான் சொன்னாரு இந்த காலத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டு இப்ப தனியா தான் இருக்கிறீங்க திருமணம் முடிச்சீங்க இப்ப அவரை மறந்துட்டாரு இப்ப 20 வருட காலங்களா தனிமையில இருக்கிறீங்க இப்ப மழை பெய்யுது இப்ப இன்றைய தினம் வந்ததுக்கான காரணம் அவசரப்பட்டு மழை பெய்யுது இப்ப அவ எனக்கு அனுப்புற போட்டோல அனுப்புற மழை பெய்யுதான் கஷ்டமா இருக்காமன்று சொல்ல அதனால மழை பார்க்காம நாங்க வந்ததுக்கு நன்றி மானாரு வந்ததுக்கு நீங்க பெரிய கோடி புண்ணியம் கிடைக்கும் அதே போல இந்த இதை பார்த்து திரிக்காக்களும் எனக்கு அவங்கள கையெடுத்து கும்பிட்டு கேட்க அவங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் இந்த வீடு வேற எனக்கு நான் பணம் காட்சி அள்ளித்தாங்கன்னு கேட்கல நிம்மதியா இதுல எத்து நேரமா கரண்ட் அடிச்சிருக்கேன் கரண்ட் அடிக்க ரிப்புளும் துளுந்து கரண்ட் அடிச்சிருக்கீங்க கரண்ட் அடிச்சிருக்கீங்க தண்ணி மழை காலத்துல தண்ணி உள்ளுக்குள்ள ரொம்ப போகுது சரியான தண்ணி அதுல நான் இப்ப அதுதான் முக்கியமான ஒரு பிரச்சனை இப்ப வீடு ஒழுங்கா இல்லாதால நிம்மதியா போறோம்மா அவங்கள விட்டாது போறோம்ல அவட பிரச்சனை அதுக்கு போறோம்ல நான் இங்கால என்ன இடத்துல பேரு 200 வீல்ல எத்தனை குடும்பங்கள் இருக்காங்க இப்ப நான் வந்து இப்ப கண்ணு கடின சோரத்துல ஒரு 3 வீடு கிட்டதான் இருக்கு அங்கால இருக்கீங்கள்மான் என்ன வேண்டா ஒரு ஜிஎஸ்சி என்ன போட்டு அது இதண்டா சொல்லாதுகள்மான் இப்ப இந்த அறிக்கை எந்த வீடு அக்கா பெரிய படமாள் அவங்க 2 பேரும் அம்மா அம்மாளும் இங்க நான் இங்க அவள் ஜிஎஸ்சி பத்திலாம் வேலை ஆகும் ஒரு லட்சம் வேலை வாய்ப்புல வேலை உடைச்சேன் பெரிய படமாள் அப்ப இப்ப சாப்பாட்டுக்கு நீங்க பெட்ரோல் வித்துதான் பெட்ரோல் ஒரு 1000 ரூபாய்க்கு ஏமா உங்ககிட்ட போய் சொல்ல 1000 ரூபாய்க்கு 4 போத்தல் பெட்ரோல் இருக்குமான்னு 1400 ரூபாய்க்கு விற்பேன் 1/2 கிலோ மீன் ஒரு மீன் வேண்டாம் 350 ரூபாய் எங்க விக்கிறீங்க இங்க இந்த வச்சிருக்கேம்மா மீன் எல்லாம் இல்ல
வேண்டுற மீன் இதால வாரத்தை ஓகே பெட்ரோல் மட்டும் விற்கிற. அப்ப 1/2 கிலோ மீனை வேண்டுனா 50 ரூபா காசு மிஞ்சி அதுக்கு கொச்சு கத்துருவன்றாமான்னு என்ன செய்யற. இந்த QR காசு தாரத்தால 4000 தந்தவங்க 5000 தாராங்க. இல்லாட்டி 8500 ரூபா தான் போட்டேன் எனக்கு. ஆனா இப்ப அப்படி தரலையே நேரி. அப்ப அடுத்தது நீங்க இப்ப தோட்டங்கள் செய்யறதெல்லாம் இல்லையா? இப்ப இல்ல ஒன்றும் எனக்கு இந்த அடிக்கடி வருத்தம் வரத்தால ஒன்றும் செய்யலாம். நான் இப்ப கிட்டடியிலையும் பாட்டுல போக என்ன செக் பண்ணிட்டு வாட்டில் இருக்க சொன்னாங்க. மூத்து வரது வாட்டில இருந்தேனா உடுப்பு கொண்டு போகலண்டு டக்கண்டு நான் வந்துட்டோமான்னு சொல்லி டாக்டர் சொன்னவர் அம்மா நீங்க வந்துறீங்க மற்றது என்ன செக் பண்ற அந்த மாதவன் டாக்டர் அவங்க எல்லாம் அந்த புனர்வாழ்வு மூலமா அவரெல்லாம் என்ன பார்த்து அவருக்கு தெரியும். சுஷி அந்த கண் டாக்டர் அவரெல்லாம் என்ன வந்து பாக்குறவங்க அங்க வாங்க வந்து பாருங்க உதயாக்கா வாங்க. அப்ப நான் தம்பி உங்களுக்கு பெரிய இது கிடைக்கும் எனக்கு ஒரு கண்ணாடி எடுத்து தாங்கம்மான்னு என்ன உதயாக்கா நீங்க GS மூலமாக இங்கே லெட்டர் எழுதி ஒரு கண்ணாடி எடுக்கிறதுக்கு இது செய்யுங்கன்னு சொல்லி டாக்டர். எத்தனை வருஷமா கண் தெரியலன்னு சொன்னீங்க? எனக்கு இந்த கண் 2005 அடிச்சதுல இது தெரியுது இல்லம்மா. பிறகு அதுக்கு பிறகு ஜெயிலால வந்து இதுக்குள்ள ஒரு இது இருந்தது துண்டு மாதிரி உண்டு என்னமோ சவு போல. அப்ப டாக்டர் தான் பார்த்து எனக்கு இதுல வெட்டி எடுத்தவர் இந்த மூளை பக்கம் இஞ்சால இருக்கு. இங்க பாருங்க இப்பயும் இந்த சைட்டுல இருக்கு இஞ்சால இந்த பக்கம் பார்த்தா தெரியும் இந்த வெட்டுன தடம் திருப்பி படருது இஞ்சால எப்படி. அத வெட்டி எடுக்க இந்த கண்ணை கட்டுனாமா இந்த கண்ணை கட்டுனா இந்த கண் தெரியாது கொண்டு தண்ணி வைக்க கழுந்தொடர்ந்தேன். நர்ஸ்மார் ஏசி இந்த நர்ஸ்மாருக்கெல்லாம் டாக்டர் ஏசி உடனே என்ன இது எஞ்சமா நான் அப்படியெல்லாம் சித்திரவதைப்பட்டேன். அப்படி என்ன சொல்ற அப்படி கஷ்டங்கள் மக்கள் எத்தனையோ மக்கள் படாத சித்திரவதை நான் பட்டுத்தமான். நீங்க உயிரோட வந்தது இந்த என்ன பற்றி உங்களுக்கு தெரியாம இருக்கீங்க. உங்களோட அம்மாக்களோ யாரோ எல்லாம் டிவில பார்த்திருப்பாங்க. உதயா சின்னத்துல உதயராணிய விட்டதே பெரும்பாடு. டிவில முள்ளடவும் தெரிஞ்சு எல்லாரும் ஒரு ஐயா மாதிரி எல்லாம் பார்த்தா என்ன வீட்டுல காளியம்மன் தான் கூப்பிடுறோம். அப்ப சொல்லிக்காங்க மிச்ச பாரு காளியம்மைய கொண்டு வரான் மூசாக்கு நான் நினைக்கல விடுவானோட என்ன ஏரியா டிவில எல்லாம் போட்டிருக்கானுமா. நான் அவ்வளவு இதெல்லாம் நான் வருவேன் நினைக்கலப்பா கடைசி. அப்ப அதற்கு பிறகு வந்து இப்ப இங்க வந்து இப்ப தனியா இருக்கிற இந்த QR காசுகளை போய் எடுக்க போறேன் பாக்குறேன். இருந்து ஓட்டு தம்பியாக்கள் அவர் திருவண்ணாமலையில் இருக்கவர் அவர் தோட்ட தொழில் செய்கிறவர் இருந்து ஓட்டவர் 5000 காசுகளை அப்படி தருவாங்க. நானும் கேட்கலாமா 3 பிள்ளைகள் இருக்கு அவங்களுக்கு. அதுல இருந்து நான் கேட்கறேன்ல இந்த என்ன களவட்டி பிச்சைக்கு போவ முதல் போட்டாக்கள் வாராங்க நாங்க அண்டையோட விட்டுத்தம்மான் முதல் போட்டாக்கா அது உண்மைதான். அப்புறம் அவர் கூப்பிட்டார் வாங்க மருமகள் வாங்க. நான் சொன்னேன் இல்லை மாமா மிக்க நன்றி சொன்னதுக்கு. எனக்கு தெரியா மாமா நான் சின்னல்ல இப்படி வேலைக்கு யாழ்ப்பாணம் செய்யலாம் போனதுல எனக்கு தெரியா என்னை கூப்பிட தான் களவட்டி பிச்சை வேண்டோட்டு வந்தேன் நான். எனக்கு தெரியா மாமா நாங்க உண்மைதான் நாங்க ஒரு புல்லு பிடிங்கிருப்போமா இல்லை ஒரு கூட நெல் அள்ளி கொடுத்துருப்போமா. அது சரி அவர் சொன்னது ஓகே அது எனக்கு விளங்குது. எங்களுக்கு வேணாம் நான் போறோம் எல்லாரும் ஓடி வந்து பிடிச்சான்னா எனக்கு வேணாம் முதல் போட்ட நம்மள உண்மைதானே அவங்க சொல்றதுல எந்த பிழையும் இல்லை ரெண்டு ஓட்டு வந்தேன் அம்மா. இப்ப இன்றைக்கு நீங்க சொன்ன மாட்டீங்க ஒரு கொஞ்சம் பச்சரிசி தெரியுங்க. நான் இப்ப யோசிச்சுட்டு இருந்தேன் பிள்ளைகள் வந்தா என்னத்தை சமைச்சு கொடுக்குறேன் நான் எப்படி சாப்பாடு எப்படி நான் நல்லா கடவுளுக்கு தெரியுமா எனக்கு தந்ததை மற்றாக்களை கொடுத்து உதவி செஞ்சிருக்கேன். அதால நான் உலக காலத்துக்கு இப்பயும் வாழ்றேன். இல்லாட்டி நான் எப்பயே போயிருப்பேமானார். என்ன செய்யற எனக்கு பெரிய உதவியா இருக்கும். அப்ப சரியாமா அதான் வீடு மோசமா தான் இருக்கிறோம் தெளிவா காட்டிருக்கிறோம். ஆனா சொன்னா நம்ப மாட்டீங்கம்மான் நேற்று இரவு எல்லாம் ஒரே இரவையில காத்து வந்து அதுல இருந்த வாடி அப்படியே 2 வேணா அடக்க உடத்து அப்படி தகரம் எல்லாம் 2 அங்கால கிடக்கு. அப்ப யோசிச்சேன் நம்மளுக்கு மேல விழும் போல இது விழுந்தா நம்ம ஆட்டியும் பார்த்தன் மகன் கிடைக்கிற அந்த தூணுல நின்று இப்படி ஆட்டி பார்த்தேன். உண்மையா மகன் ஆடும் என்னன்னு சொன்னால் இங்க இருங்க இந்த இதெல்லாம் சும்மா மறந்து வருது. இப்ப பாருங்களேன் இப்ப நம்ம வந்து இப்ப வீடியோ மூலமா காட்டுறேன். இப்ப அம்மா வந்து இந்த வீட்டுக்கு இருக்கும் போது பயந்து வாழ்றது அவைக்குதான் சரி. நானும் யோசிச்சது அம்மா தனிமையில இருக்கிற சாப்பாடு செய்யறவனு தண்ணி இல்லாத போல இருந்து யோசிக்கிறோமா கடவுள் படைச்சவர் நம்மள எப்படி என்ன பாப்பாரு இல்லையோ.
அதான் ரொம்ப நாள் கட்டின வீடு தானே, அதனால கொஞ்சம் உறுதியா இல்ல. மற்றது இவங்க எல்லாம் சும்மா போலிக்குமான் கட்டி விட்டுருக்கானுங்க. இந்த கம்புகள் எல்லாம் பிஞ்சி கம்புகள் அது இது. ஏன்னா வயல் வெட்டுன்றதுல காத்து உரம் அடிக்கும். காத்துமான் நேற்று அதானே அதுல இருந்த தென்னங்குருத்து இந்த பாருங்க காலையில இந்த பச்சை மட்டையை வெட்டி இன்னும் குத்தி விட்டுருக்கேன். இதுல இருந்து அப்படியே சுழண்டு முறிஞ்சு விழுந்தது. சரியான காத்துமான். அதாலாம் என்ன செய்யற, அதான் பயம் தானே. பயம் பாப்பாங்க செத்து கிடக்கா உதயாக்கா காளியம்மா செத்து கிட. இந்த புள்ள ஊட்டி எல்லாம் ஓடி ஓடி வந்து விடியத்துல எழுப்புவானு. காளியம்மா செத்து கிடக்கா ஒண்டி எழுவானு. அப்படித்தாமா எனக்கு சாவை பற்றி பிரச்சனை இல்லப்பா. நான் யாருக்கு அநியாயம் செய்யல. ஆனா இந்த இது ஒழுப்ப வேண்டான நிம்மதியா கிடக்கணும். இந்த ஒழுக்குகள் அதுகள் இல்லாமன்னுதான் நான் யோசிக்கிறேன். ஏதோ வந்ததுக்கு மானாரு இந்த மழை வழிய தண்ணி வழிய நீங்க நான் அவ்வளவு யோசிச்சு இந்த தண்ணி வழிய எப்படி வருங்கள் கடவுள் தான் காப்பாத்தணும் இந்த பிள்ளைகளை. தண்ணி தானே இந்த ரோட்டை பாத்தீங்களா வாய்க்கா துமிக்குது. வாய்க்கா கட்டாலையெல்லாம் வரையலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ரோட்டுகள் ஏதோ காலம் நிறைய மான் இந்த இப்ப இல்ல கூட இருந்த மான் இப்படி புல்லு எழும்பி நான் இப்ப அங்கால காட்டுங்கம்மா. இப்பதான் நான் இதுகளை உள்ள மாட்டது வர சொல்லி அப்படியே திறந்து விட்ட மாடுகள் உள்ளுக்கு வந்துட்டு வந்து அதுகள் அவ்வளவு கடிச்சதப்பா. இந்த துளசி நின்றது பெரிய இந்த மரத்தை நின்றது எல்லாத்தையும் கடிச்சது. பெரிய பெரிய பூ நின்று அவ்வளோத்தையும் நின்றது. எனக்கு இந்த ஏனேரியாமான் நீங்க நினைக்கப்படா இப்படி அம்மா அக்கா பொய் சொல்றான். எனக்கு அந்த அப்படி யார்கிட்டையும் பொய்ய சொல்லி வேண்டி தின்றணும் என்ற சாப்பிடணும் என்ற இதே இல்லைம்மான் எனக்கு. நான் எனக்கு இல்லாட்டின்னு ஒரு தடவை கொடுப்பேன். இந்த கேளுங்க பக்கத்துலயும். நான் ஏனேரியாமான் டீ என்று போடட்டா உங்களுக்கு? இல்லம்மா இல்ல 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 அதான் போடுறேனேமான் பிரச்சனை இல்ல. நீங்க இல்ல பரவாயில்ல. என்னட்ட குடிக்க மாட்டீங்களா? இல்ல இல்ல போட்டு தாரணும் அப்படி இல்ல. நான் எல்லாம் தேடி வச்சிருக்கேம்மா. கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு மாத்திய சம்பளம் கியூஆர் காசு எடுத்து ஒரு ரைஸ் குக்கர் வேண்டு நான் ஒருக்கா பிறகு கீட்டர் ரெண்டு வேண்டு இப்படி உள்ளெல்லாம் எனக்கும் தேவைதானியமா நண்டு ஓட்டு இப்படி வேண்டுறேன். என்ன செய்யற நம்மட சீவியத்தையும். அப்ப சாப்பாட்டுக்கெல்லாம் இப்படி சாப்பாடு பிரச்சனை இதையும் சொல்றேன். எங்களுக்கு அந்த உலர்ந்த உணவு திட்டம் என்று சொல்லி அதுல எல்லாருக்கும் சில ஆட்களுக்கு தெரியா ஒரு வான சோறுன்னு சொல்லுவாங்க. அதுல 5 கிலோ அரிசும் ஒரு சேச்சு எங்க அமெரிக்க மிஷன் அங்க இருக்க அந்த அதுல வந்து கொண்டு வந்து தாரவர் ஒவ்வொரு மாதம் 5 கிலோ அரிசும் ஒரு 3 கிலோ அப்படி இருக்கும் கோதுமமா. இல்லாட்டி 5 கிலோ தான் கிடைச்சேன். இப்ப 3 கிலோ கோதுமமாவும் 1 கிலோ பருப்பும் 1 கிலோ சீனியும் தருவாங்களா. அதுகளில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுதான் நான் சீனி நான் இவ்வளவு காலத்துக்கு நான் காசு கொடுத்து வேண்டதே இல்லைம்மா. கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறேன். அதுக்குள்ள யாரும் கேட்டாலும் கொஞ்சத்தை கொடுப்பேன். அப்படித்தான் நான். அப்படி என்ன சரி ஓகே. இப்படியாதான் கிடைக்கிற உதவிகளை வச்சு சமாளிச்சு கொண்டு வாழ்ந்துக்கிறீங்க. அதுகளை சரி ஓகே விளங்குது நிலைமை. இப்ப உடனடியாக இப்ப உங்களுக்கு என்ன உதவி தேவை அதை சொல்லுங்களேன். இப்ப ஓகே வீடியோ மூலமா தெரியப்படுத்திருக்கிறோம். இப்ப அந்த வீட்டுக்கான உதவிகள் அதாவது திருத்த வேலைகள் கிடைச்சா சந்தோஷம். உங்களுக்கு உடனடியா என்ன உதவி தேவை? என்னத்தம்மா நான் சொல்றீங்க ஒன்று சொன்னீங்க தானே. இப்ப கண்ணு பார்வை இல்லாம எவ்வளவு தேவை அதுக்கு? அது கண்ணாடிமான் 5000 அப்படின்ட்டுதான் நினைக்கிறேன். எனக்கு பெருசா தெரியாம அப்படி ஒரு 10,000 ரூபாய்க்கு முடியும் அப்படின்ட்டு எல்லாம் போய் கதைச்சு இது அங்க டிப்போ கங்கால தான் போகணும் அப்படின்னு சொன்னவங்க கண்ணாடி எடுக்கிறது கண்ட பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி தருவாங்க. கடவுள் அறியமா நான் நீங்க என்ன நினைக்கல அந்த தம்பி எல்லாம் அப்படி ஒரு கண்ணை மூடி போட்டு பார்த்தாலே தெரியல மங்கள கண்ட வெள்ள படலம் அந்த கருவில அதான் உரிச்சமான் முதல் அப்படியே சூமனை காட்ட அப்படியே கொஞ்சம் ஆசையம் பெறீங்கம்மா. அப்படி இது இங்க சைட்டா இருந்து பார்க்கக்குள்ளே தெரியுது கண்ணு வெள்ள படலம் தெரியுது இல்ல கிட்ட வரையாமா. இதுல இருக்கு வெள்ள படலம் இருக்கு தெரியுதா? ஓகே ஓகே அதான் அது தெரியுது இல்லம்மா. அதால அண்ணா இல்லாட்டியே அதான் இப்ப இந்த கண் பிரச்சனையோட இருந்து நீங்க சொன்னால் கண்ணும் பார்வை குறைவடைந்து கொண்டே போகும். அதனால கண்ணாடி போடணும். இதுவும் விளங்குது இல்ல. அத்தானாக்கள் அதில் போகக்கூட அங்க வாக்குடி சென்னைகிரி கண்டார்
ஆரே ஒரு தான் கையை காட்டி போறான். என்ன உள்ள நீ பேசாம இருக்க ஆலியம்மா? ஏன் அத்தானே தெரியுது இல்ல தாண்டு பிடிச்சி குருட்டி தாமான்னு பாக்குறேன். அன்றைக்கு டொய்லெட் போறதுக்கு அங்க கதைக்கிறல்ல போறன்மான் அப்பா அம்மானாரு யானை போகுது அதால நின்ற நான் நெஞ்சால ஓமான் எனக்கு அவ்வளவு இதுமான் என்ன செய்வோம் இந்த இருட்டுகள் மரப்பண்டாமான்னு இதுக்கே நான் நம்மட வளவுக்கு போறதுல ஒரு தரம் ஒரு சொல்ல மாட்டான் வட்டி போட்டாவது போகலாமான் அந்த ஆட்கள் போக எப்படிமான் போற சரியம்மா. இப்ப உங்களோட நிலைமையை வந்து நீங்க சொல்லிருக்கிறீங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதவியோட தான் செய்யறேன். இப்ப அதுல நீங்க சாப்பாட்டுக்கும் உங்களோட கண்ணாடி பிரச்சனையும் பாருங்க. சரியா? சரி, ஓகே. இப்ப அம்மாக்கு இப்ப உடனடி உதவியை நான் இப்ப தாரணமா இப்ப சுஜீபன் பிரதர் இந்த பணத்தை எனக்கு அனுப்பி வச்சாரு. இப்ப அவருக்கு எடுப்பம் கோவம் அவரு பாப்பா அவர் ஃப்ரீயா இருந்தா தூக்குவாரு. ஓமன் என்ன ஃப்ரீயா இருக்கிறீங்களா? இப்ப அம்மா நிலைமை வந்து இப்ப தனிமையில் இருக்கிற அவைக்கு கணவனும் இல்லை பிள்ளைகளும் இல்லை. அவ திருமணம் முடிக்கல சிறு வயதிலேயே கணவன் இல்லாததால இப்ப அவைக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைவா இருக்கு. இப்ப அவைக்கு அந்த கண்ணாடி ஒன்று எடுக்கிறதுக்கான உதவி இப்ப கேட்டு அவை பார்க்க வந்த இடத்துல கேட்டவ. அப்ப அந்த பணத்தை அவை கொடுப்போம். என்ன பெரிய ஒரு உதவியா இருக்கு. நீங்க வீடியோ பார்க்கலாம். அப்ப வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அப்ப சரி, அப்ப 25,000 கொடுக்குறேன் தாங்கம்மா. இந்த அண்ணன் தான் உங்களுக்கு அனுப்பினவரு சுஜீபன் அண்ணன். அண்ணன் நீங்க எந்த இடம் அண்ணன்? நீங்க எந்த ஓகே ஓகே. இது யூடியூப் வீடியோ ஓடிக்கொண்டா இருக்கு. யூடியூப் வீடியோ ஓடிக்கொண்டா இருக்கு. அந்த அம்மா பக்கத்துல நிக்கிறவ நீங்க கதைங்கள. ஹலோ 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 வணக்கம் 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 தம்பி வணக்கம். நாங்க நன்றி கோடி புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு. நன்றி. ஓம் நல்ல சுகமா இருக்கிறேன். ஆமாம், நீங்க இந்த வீடியோவையும் பார்க்கலாம். எல்லாம் தம்பியாக்கள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறாங்க. சரி தம்பி, நன்றி நன்றி. வேலையா இருக்கிறாரு. சரி அண்ணன், ஓகே, நீங்க வேலையை பாருங்க. சரி அண்ணன், நன்றியா? ஓகே ஓகே ஓகே. சரி, மிக்க நன்றி. வேலையில இருக்கிறாரு தானே, அவருக்கும் கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த மலைக்குள்ளால வந்த உங்களுக்கும் மிக்க நன்றி. கோடி உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும். எனக்கு இந்த வீட்டு பிரச்சனைய கொஞ்சம் பார்த்து தாங்கம்மா. நாளைக்கு இதால போகலாமான்னு இப்படி போய் கண்ணாடிய நான் போய் எடுப்பேன். கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா இது செஞ்சதுக்கு. சரி, ஓகே. இல்லாத மகன். ஓம் ஓம். நீங்க பாருங்க, முக்கியமா கண்ணாடி எடுங்க. அதற்காகத்தான் இப்ப சுஜீபன் பிரதர் அனுப்பின பணத்தை நான் தந்திருக்கிறேன். சரிதானே? என்னோட வாட்ஸ்அப் கிடைச்சிருக்கேன் 9243. சரியா? இப்ப என்ன சொல்ற, இப்ப மேலதிகமான உதவிகளும் தேவைதான். அதை நான் சொல்லி முடிக்கிறேன். அப்ப நீங்க முக்கியமா கண்ணாடி எடுத்துட்டு நீங்க சொல்லுங்க. சரியா? ஓகேமா? சரியா? சந்தோஷம் தானே? 25,000 சந்தோஷம். மிக்க நன்றி. சரி, ஓகே. சரியா? சரி, ஓகேங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ அம்மா தெளிவாக சொல்லியிருக்கிற அவரோட வாழ்க்கையில் நடந்தது மற்றும் இப்போ எப்படியான நிலைமையில் அம்மா இருக்காவன்று. இப்போ சொல்லப்போனால் இப்போ நேரடியாக வந்து பார்த்ததுக்கு பிறகு தான் ஒருவங்களோட நிலைமை விளங்கும். இப்போ அந்த நபர் இப்போ தொலைபேசி மூலமாக சொல்லும்போது இப்போ சில விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருந்தது தானே. அப்போ நான் இப்போ ரொம்ப தூரம் பயணம் செய்து அம்மா இருக்கிற இடத்த நேரடியாக வந்து பார்த்ததுக்கு பிறகு தான் எனக்கு தெளிவாக விளங்குது. மற்றும் அம்மா சில விஷயங்கள் சொன்னாங்க பாருங்கள். இப்போ அம்மா இருக்கிற இடம் இப்போ காட்டுப்பகுதி என்றதால யானைகள் வரும். அடுத்தது இந்த வெட்ட வெளி தானே, இப்போ காத்தெல்லாம் அடிக்கும். இப்போ வீடை பார்த்தாலே விளங்குது உங்களுக்கு ரொம்ப ஒரு சேதத்துக்குள்ளா இருக்கு. அடுத்தது டொய்லெட் வசதி இல்லைன்னு சொன்னாவும் இப்போ என்ன செய்யறது? இப்போ அவையால் என்ன முடியும்? இப்போ அதான் இப்போ செய்து கொண்டிருக்கிறாவோ. இப்போ பெட்ரோல் எடுத்து இப்போ அதை ஒரு விலைக்கு விற்கிறாவோ. அதால் வர சிறிய வருமானத்தால் இப்போ சாப்பிட்றோம் மற்றும் சிறிய சிறிய உதவிகள் என்றது கிடைச்சி கொண்டிருக்கு. இப்போ அம்மாவுக்கு முக்கியமாக இருக்கிற பிரச்சனை ஒழுங்கான வீடு இல்லாதது. இப்போ நிம்மதியாக இருக்கிறது. இப்போ உள்ள போய் பார்த்தோன்னா இப்போ நிறைய பாத்திரங்கள் வச்சிருக்கிறாவோ, தண்ணி ஒழுகுதான். அப்போ அதனால் சிவத்தாலெல்லாம் தண்ணி ஒழிஞ்சு கொண்டிருக்கு. சரி, அதனால் இப்போ ஒரு என்ன திருத்த வேலைகள் இருக்குது இந்த வீட்டுக்கு. அப்போ அதை ஏற்படுத்தி கொடுத்தா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ பாருங்கள், இப்போ 23 வயதில் எப்படியான ஒரு கொடுமையை அனுபவிச்சிருக்கிறாவன்று. இப்போ அந்த கொடுமையால் இப்போ அவைக்கு பாதிப்பு உடம்புல இருக்கு. தலையில் இப்போ பலத்த பாதிப்பு ஏற்பட்டு
இப்போ கண் பார்வை இல்லாமல் இருக்குது, இந்த நாடி பகுதியெல்லாம் சேர்த்துக்குள்ளே இருக்குது. இப்போ அவையால் பிளத்த வேலைகள் செய்ய முடியாது, இந்த கையெல்லாம் இயலாதுன்னு சொல்கிறாவோ. இப்போ அதனால் உதவிகள் வந்து கிடைச்சா சந்தோஷம் தானே. இப்போ அம்மா வாழ்வாதார உதவிகளும் செய்யலாமே நம்ம. இப்போ இந்த இடத்துல மேலே கோழி வளர்க்கலாம். அப்போ ஓகே, வாழ்வாதார உதவியை ஏற்படுத்தி கொடுத்தா நல்ல. அப்படி அப்படி ஓகே. அப்போ அம்மாவுக்கு பொருத்தமானது தான் போல பெட்ரோல் விற்கிறது தான். சரி ஓகே, இப்போ நிம்மதியாக இருக்கிறதுக்கு அம்மாவோட வீடை திருத்தி கொடுத்தா நல்லா. சரி ஓகே, இந்த உதவி கிடைக்கணும்னு நானும் விரும்புகிறேன். உதவி செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 65 91 125 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரி ஓகே, இப்போ முதற்கட்டமாக இப்போ அம்மா கண்ணாடி எடுக்கிறதுக்கான உதவியை இப்போ நான் வழங்கினேன். நான் இப்போ தொலைபேசி மூலமாக அந்த அண்ணனுடையும் பேசினேன். நான் எனக்கு ஆசை, இப்போ ஒருவங்க அவங்களோட உழைப்பை வந்து அனுப்புகிறாங்க தான், இல்லாத ஏழைகளை கொடுங்கன்னு சொல்லி. அப்போ அவங்களும் பேசினா மற்றும் இப்போ பணம் பெற்றவங்களும் நன்றிகள் சொன்னால் இப்போ நல்லா இருக்குது. இப்போ அவங்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்குன்னு தானே. இப்போ அதனால் இப்போ தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ள வைக்கிறது. சரி ஓகே, தொடர்ச்சி என்னோடய வீடியோஸை பாருங்கள். உதவி கிடைக்காதவர்களுக்கு உதவி கிடைக்கணும். இப்போ அதனால் உதவி செய்ய முன்வாங்க. சரி ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.